ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கம். சின்ன மருமகள் தொடரில் அடுத்ததாக ஒளிபரப்பாக இருக்கும் எபிசோடில் பலரும் எதிர்பார்க்காத உணர்ச்சிகரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க இருக்கின்றன. கடந்த சில நாட்களாக குழந்தை மீனாட்சியை மையமாக வைத்து குடும்பத்துக்குள் உருவாகியிருந்த பதற்றம் இப்போது இன்னும் தீவிரமான நிலையை அடையப் போகிறது. நீண்ட நாட்களாக மனவேதனையுடன் இருந்த தமிழ் செல்வி இனிமேல் யாருடைய பேச்சையும் கேட்டு அமைதியாக இருக்கப் போவதில்லை என்ற உறுதியுடன் ஒரு பெரிய முடிவை எடுக்கிறார். தனது மகளை மீண்டும் தன்னுடன் சேர்த்து கொண்ட பிறகு அந்த மகிழ்ச்சியோடு நேராக சேதுவின் வீட்டிற்கு செல்கிறார். ஆனால் அது சாதாரண வருகையாக இல்லாமல் தன்னை அவமதித்த அனைவருக்கும் பதில் சொல்லும் தருணமாக மாறுகிறது. வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கும் தமிழ் செல்வியின் முகத்தில் இருந்த தன்னம்பிக்கையையும் உறுதியையும் பார்த்தவுடன் அக்கம் பக்கத்தினர் கூட என்ன நடக்கப் போகிறது என்று ஆச்சரியத்துடன் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தாமரை வெளியே வர, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே வரச் சொல்லுங்கள், நான் எல்லோரிடமும் பேச வேண்டும் என்று அமைதியான குரலில் சொல்லினாலும் அந்த வார்த்தைகளில் இருந்த உறுதி அனைவரையும் பதற்றப்படுத்துகிறது. தாமரையும் உடனடியாக வீட்டுக்குள் சென்று இந்த தகவலை தெரிவிக்கிறார். வீட்டில் இருந்தவர்கள் முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் செல்வி கையில் குழந்தையுடன் நிற்பதாக தெரிந்ததும் அனைவரும் அதிர்ச்சியுடன் வெளியே வர முடிவு செய்கிறார்கள். வீட்டின் வாசலில் அனைவரும் ஒன்று கூடும் அந்த நிமிடம் மிகவும் பரபரப்பாக மாறுகிறது. முதலில் ஈஸ்வரி வெளியில் வந்து, அவள் யார் எல்லாரையும் வெளியே வரச் சொல்ல என்று கோபமாக கேட்கிறார். ஆனால் அவரது பார்வை நேராக தமிழ் செல்வியின் கையில் இருந்த குழந்தையின் மீது விழுந்தவுடன் முகபாவனை மாறிவிடுகிறது. சில நொடிகள் பேச முடியாமல் நின்று விடுகிறார். பிறகு அதிர்ச்சியுடன், இது மீனாட்சியா? எப்படி இந்த குழந்தை உன்கிட்ட வந்தது என்று கேட்கிறார். அதற்கு தமிழ் செல்வி எந்த தயக்கமும் இல்லாமல், இந்த குழந்தை என்னுடைய மகள். என் மகளை என்னிடம் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். முன்னாடி இருந்த மாதிரி அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளும் தமிழ் செல்வி நான் இல்லை. இனிமேல் என்னுடைய உரிமையை நான் யாரிடமும் கேட்கப் போவதில்லை. என் மகளுக்காக நான் எதையும் செய்ய தயார் என்று உறுதியுடன் பதில் சொல்கிறார். அந்த வார்த்தைகள் அங்கே நின்றிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக ஈஸ்வரிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறுகிறது. தன்னுடைய திட்டம் முழுவதும் தோல்வியடைந்து விட்டதை அவர் உணர ஆரம்பிக்கிறார். தமிழ் செல்வி பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த தைரியம் அவளை முன்பு போல யாராலும் எளிதாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த சூழ்நிலையில் யாரும் எதுவும் பேச முடியாமல் நின்று கொண்டிருக்க தமிழ் செல்வி தனது மகளை அன்பாக அணைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாராகிறார். அவரை தடுக்க யாருக்கும் தைரியம் வரவில்லை. ஏனெனில் அவர் முகத்தில் இருந்த உறுதியை பார்த்தவுடன் இப்போது வாதாடினாலும் எந்த பயனும் இருக்காது என்பது அனைவருக்கும் புரிகிறது. அதே நேரத்தில் சேது, ராஜாங்கம் மற்றும் மற்றவர்கள் அமைதியாக அங்கிருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டில் இன்னும் ஒரு மனக்கசப்பு உருவாகிக் கொண்டே இருக்கிறது. ஐஸ்வர்யா மட்டும் அங்கிருந்து உடனே செல்ல விரும்பவில்லை. இன்னும் 2-3 நாட்கள் இங்கேயே இருந்துவிட்டு போகலாம் மாமா, இவ்வளவு அவசரமாக கிளம்ப வேண்டிய அவசியமில்லை என்று சேதுவிடம் கூறுகிறார். ஆனால் சேது மனமுடைந்து, என்னால் இனிமேல் இங்கே ஒரு நிமிடமும் அமைதியாக இருக்க முடியாது. மீனாட்சி இருந்தபோது அவளை பார்த்து மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அவள் இல்லாத இந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிடமும் வெறுமையாக தோன்றுகிறது. அதனால் உடனே கிளம்புவதுதான் நல்லது என்று வருத்தத்துடன் கூறுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கே இருந்தவர்களுக்கும் சேதுவின் மனநிலை புரிய ஆரம்பிக்கிறது. ராஜாங்கமும் அவரது முடிவை ஏற்றுக்கொண்டு தேவையில்லாமல் இங்கே தங்க வேண்டாம் என்று கூறுகிறார். அவர்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பிய பிறகும் அந்த சம்பவத்தின் தாக்கம் குறையவில்லை. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ராஜாங்கம் மிகவும் அமைதியாக இருந்தாலும் மனதில் இருந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. அவர் நேராக ஈஸ்வரியிடம்,
தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் சில நேரங்களில் விட்டுக் கொடுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலாலும் பிரச்சனை இன்னும் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது என்று கண்டிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஈஸ்வரி தன்னை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார். அந்த தமிழ் செல்விக்கு இவ்வளவு திமிரா? அவள் வந்து எல்லோருக்கும் முன்னாடி குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். இது என்னை அவமானப்படுத்துவதற்காகத்தான் செய்திருக்கிறாள் என்று கோபமாக பேசுகிறார். ஆனால் ராஜாங்கம் அதற்கு எந்த ஆதரவும் தரவில்லை. மாறாக, முதலில் இந்த நிலை உருவாக காரணம் என்ன என்பதை யோசிக்க வேண்டும். எல்லா தவறும் மற்றவர்களுடையது என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் தீராது என்று தெளிவாக கூறுகிறார். அந்த நேரத்தில் சேதுவும் தனது மனதில் இருந்த வேதனையை வெளிப்படுத்த முடிவு செய்கிறார். இதுவரை யாரிடமும் எதிர்த்து பேசாமல் இருந்த அவர் இந்த முறை நேராக ஈஸ்வரியிடம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். தமிழ் செல்வி செய்த சில விஷயங்கள் எனக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் அதற்கும் மேலாக நீங்கள் செய்ததுதான் இந்த நிலைக்கு காரணம். குழந்தையை பற்றிய விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டீர்கள். அதனால்தான் இன்று எல்லோருக்கும் முன்னால் நம்ம குடும்பம் இப்படி அவமானப்பட வேண்டிய நிலை வந்தது என்று மிகவும் வருத்தத்துடன் கூறுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஈஸ்வரி உடனே, நான் செய்தது எல்லாம் நம்ம குடும்பத்துக்காகத்தான், அழகர் நம்ம கூட இருக்கணும் என்பதற்காகத்தான் எல்லாம் நடந்தது, அதுல என்ன தவறு என்று கேட்கிறார். ஆனால் சேது